ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்புடன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு டே அவுட் vlog தான். கொஞ்சம் ரிலாக்ஸாக வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட பம்பிள் பீ கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் எங்களோட ட்ராவல் பண்ண கார் வந்து சேல் பண்ணிட்டோம். எல்லாம் அந்த காரில் அவ்வளோ வந்து ஒரு க்ரேஸாக இருப்பாங்க. காரை அப்படி பொத்தி பொத்தி பார்த்துப்பாங்க. நம்மளுக்கே வந்து இடிச்சிக்கிட்டனாலும் பரவாயில்ல, காருக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு தான் கேட்பாங்க. பட் நம்ம வந்து கிளம்புறோம் அப்படின்னும் போது முக்கியமாக வந்து சேல் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கார் தான். ஸோ கார் வந்து சேல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போது டெம்பரவரியாக வந்து நம்ம இங்கே மேனேஜ் பண்ணுறதுக்கு ரெண்டல் வந்து கார் எடுத்திருக்கோம். ரொம்ப ப்ரெஷராக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நிறைய வந்து ஃபார்மாலிட்டிஸ்லாம் வந்து முடிக்க வேண்டியது இருந்ததால், ஸோ இதுக்கு நடுவில் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஃப்சி மாலுக்கு வந்து கிளம்பிட்டோம். எல்லா மால்ஸ்லேயும் ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் வந்து கிட்ஸுக்காக வந்து நிறைய போட்டிருந்தாங்க. ஏன்னா வந்து இப்போ ஈத் ஸ்பெஷல் இல்லையா, அதனால் நிறைய போயிட்டு இருந்தது. இப்போல்லாம் நம்மளுக்கு ஃபோட்டோ எடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜுஜு குட்டி தான். ஸோ இந்த இடத்துல லொக்கேஷன் நல்லா இருக்குது, இங்கே நில்லுங்க அங்கே நில்லுங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுக்கே வந்து ஐடியா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அதுக்கப்புறமா அவங்க வந்து என்னை எடுப்பாங்க. லன்ச் டைம் வந்து போனதால் பார்த்திங்கன்னா நேராக சாப்பிட போயிட்டோம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஹோட்டலுக்கு தான் வந்து இன்றைக்கி சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. ஆனிவர்சரி இல்லைனா வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் நல்லா சூப்பராக சாப்பிட்ணும் அப்படின்னா வந்து இந்த ஹோட்டல் வந்து வந்துடுவோம். ஸோ இன்றைக்கும் ஃபுட் வந்து கம்பேரிட்டிவ்லி பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் விட இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபுட் வந்து சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். யாருக்காவது ட்ரீட் கொடுக்குறதுனா கூட இந்த ஹோட்டல் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இந்த ஹோட்டலோட சிக்னேச்சர் ஆஃப் த ரெசிபி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலக் சாட்டு தான். நான் இந்த பாலக் சாட் ரெசிபி வந்து வீட்டில் செஞ்சு அந்த ரெசிபி வந்து போடணுன்ட்டு நானும் 2-3 வாட்டி வந்து வீட்டில் ட்ரை பண்ண நல்லா வந்தது. பட் ஆனால் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். பாலக் சாட்டை ஒன்றும் இல்லை, பஜ்ஜி மாவை வாட்டரையாக வந்து கரைச்சிட்டு அதில் அந்த லீவ்ஸை வந்து ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்தது, ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒவ்வொரு லீவ்ஸுக்கும் நடுவில் வந்து ஃப்ரெஷ் க்ரீமு வித் ஹங் கர்ட் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி அதில் சுகர் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்படியே நல்லா சில்லுன்னு எடுத்துகிட்டு வந்து அதை கொடுத்து அது கூடவே வந்து பொமோக்ரேனேட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அந்த சேவ்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் தூவி கொடுப்பாங்க. வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், இல்லை நல்ல ஒரு ஃபேமஸ் சிங்கராக இருக்கட்டும், அதில் சைட் பிஸ்னஸ்னு அவங்க ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட் தான். இந்த ரெஸ்டாரண்ட்டு வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 90% உள்ள அரபிஸ் தான் வந்து உட்காந்துருப்பாங்க. காஸ்ட்லியாக இருக்கும் ஃபுட்டு. பட் ஆனால் அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பிரியாணி நம்ம வெளியில் வாங்கினோம்னா 25 ரியாலேருந்து 30 ரியால் தான் இருக்கும். பட் ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா 75லேருந்து தான் பிரியாணி ஸ்டார்டிங்கே. குவான்டிட்டி அதே அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து அல்டிமேட் அப்படின்னு தான் சொல்லணும். குட்டி பசங்களை கூட்டிகிட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா, அதுவும் முக்கியமாக மால்ஸ் போகிறோம் அப்படின்னா கிட்ஸ் ஜோன் எங்கே இருக்குது அப்படின்னு தான் பார்ப்பாங்க. நான் நினச்சேன் இன்றைக்கும் ஏதோ ஒரு ப்ளே ஏரியாவில் போயிட்டு 1 ஹவர் உட்கார போகிறோம் அப்படின்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுது. ஆனால் லக்கிலி வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படியோ டைவர்ட் பண்ணி ஐஸ்கிரீம் வாங்கி கையில் கொடுத்து மிஷன் இம்பாசிபிள் படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போயிட்டோம். அவள் ஃபுல் ஃபோக்கஸும் வந்து அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுலேயே இருந்ததால் ஒரு வழியாக வந்து படம் பார்க்க உள்ளே கிளம்பிட்டோம். இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் ப்ளே ஏரியா தான் போய் உட்காந்துருக்கணும். நம்ம குரூப்பில் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு பர்த்டே. ஸோ அது பாப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்றதால பயங்கர ஹாப்பியாகிடுச்சு. நல்லா வந்து அன்றைக்கி என்ஜாய் பண்ணாங்க. ஃபுட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சப்பர் ஹோட்டலில் இருந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வெஜ் பிரியாணி எல்லாமே ஆர்டர் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம எப்போல்லாம் டயட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போல்லாம் பர்த்டே பார்ட்டியும் இந்த மாதிரி கெட் டுகெதர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது வரும். அந்த டைமில் ஃபாலோ பண்ணுற ஒரே ஒரு நார்ம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சீட்டிங் டே. ஸோ அன்றைக்கி ஒரு நாள் வந்து எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் வாரத்தில் 2-3 பார்ட்டி வந்து எத்தனை நாள் சீட்டிங் டே பண்ணுறது அப்படின்னு தான். இந்த குரூப்லேயே பார்த்திங்கன்னா 2-3 பேர் வந்து டயட் வந்து இருக்கிறதால என்ன பண்ணுறதுனே தெரியாது.
பார்ட்டி என்னவோ 2 hours தான். ஆனால் வந்து இந்த ஹாலிடே டைமில் பார்ட்டி வந்ததுன்னா 11-11:30 வரைக்கும் அவங்க வீட்டிலேருந்து கிளம்புறதே கிடையாது. ஒரு சூப்பரான மெமரபிள் டே அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த vlog ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டினியூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கீப் வாட்சிங், ஸ்டே டியூன் அன்புடன்.